அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து படிச்சிருந்தேன் சார். அந்த கதையில வந்து ஒரு முரளின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருப்பாரு. அவரை வந்து மையமா வச்சுன்னா ஒரு கதை தான் வந்துட்டு இது. சிவனேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அந்த குழந்தையோட பேர் முரளி இல்லையா? அவன் அந்த குட்டி பையன் வந்து இது ஒரு கிராமத்துல நடக்கக்கூடிய கதையா அமைஞ்சிருக்கும். அந்த குட்டி பையனோட வீடு வந்து கொஞ்சம் குடிசை வீடு, சின்ன வீடா இருக்கும். அவர் வந்து அந்த வீட்டுல வெளியில விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஊர்லயே கேட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். அதாவது கேட்டு போட்டு அந்த வீடு, மத்த வீடெல்லாம் வந்து குடிசை வீடு, ஓட்டு வீடு அந்த மாதிரி இருக்கும். இந்த இரும்பு கேட்டு போட்ட வீடே அந்த ஊர்ல இருக்காது. ஒரே ஒரு வீடு தான் அந்த மாதிரி இருக்கும். அது பேரு கேட்டு வீடு. அது அவங்க வீட்டுக்கு, அந்த முரளின்ற பையனோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அந்த கேட்டு வீடு இருக்கும். அந்த கேட்டு வீட்டுக்கு வந்து அவங்க ஊர்ல இப்ப கிராமத்துல திருவிழா நடந்துட்டு இருக்கும். அதனால வந்துட்டு அந்த கேட்டு வீட்டுக்கு விருந்தாளிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த வீட்டுல அந்த விருந்தாளிகளோட ஒரு சின்ன பையனும் வந்திருப்பாப்ல. இப்ப இந்த முரளின்ற பையன் வந்துட்டு வெளியில இருக்கிற அந்த குடிசைக்கு வெளியில இருக்கக்கூடிய மணல்ல இதுலதான் விளையாடுவாப்ல. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கத்துல இருக்க கேட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த செவுரை எட்டி அப்படி பாப்பாப்ல. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தை என்ன பண்ணுவாப்லன்னா பறக்கக்கூடிய ஒரு விமானம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாப்ல. அதை பார்க்கும்போது இந்த முரளிக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாயிடும். எப்படி இந்த விமானம் வந்து அந்தரத்துல பறக்குது, நம்ம வந்து இதை பிடிக்கவே இல்லாம அது பாட்டுக்கு அந்தரத்துல எப்படி பறக்குது, அவன் வந்து இப்படி திரும்ப இங்கிட்டு போச்சுன்னா இங்கிட்டு போவோம், அங்கிட்டு போச்சுன்னா அங்கிட்டு போகும். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த முரளிக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எப்படி யாருமே பிடிக்காம எப்படி போகுது, நம்ம கிட்டயும் இருக்கு விமானம், அதை நம்ம வந்து கையில மேல வச்சு இப்படியே ஓட்டுனா தானே ஓடும், எப்படி இவனோட விமானம் எதுவுமே பிடிக்காம இவன் ஒரு இடத்துலதான் இருக்கான், அது பாட்டுக்கு போகுதுன்னு சொல்லி ரொம்ப வியப்பா அதை பார்ப்பான். பார்த்துட்டு அவன் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் வந்து அந்த விளையாண்டுட்டு அந்த விமானத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிருவாப்ல. இந்த பையன் வேடிக்கை பாக்குறத பார்த்ததுமே அந்த பையன் வேணுமே வீட்டுக்குள்ள போயிருவாப்ல. உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோசிச்சு பார்த்துட்டு வெளியில தெருவுல போயிட்டு இவனுடைய நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. ராமுன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் இருப்பாப்ல. அவர்கிட்ட போயிட்டு சொல்வாப்ல, இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் வந்து இங்க கேட்டு வீட்டுல வந்திருக்கான், அவன் வந்து ஒரு விமானம் வச்சிருக்கான், அதை பார்த்தீங்கன்னா பிடிக்காம அந்தரத்திலேயே பறக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா அந்த பசங்க கிட்ட சொல்லுவான். அந்த தெருவுல இருக்கிற மத்த பசங்களுமே எல்லாருமே ஒண்ணு கூடிடுவாங்க. என்னது அந்தரத்துல பறக்குதா, நீ என்னதாவது சரியா பார்த்திருக்க மாட்ட, அவன் ஏதாவது வட்ட விடுற மாதிரி நூடு விட்டு மேல ஏத்திருப்பான், நீ அதை சரியா கவனிச்சிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் இவனுக்கும் உடனே சந்தேகம் வந்துடும். ஒருவேளை அவன் நூலை விட்டுருப்பானோ, அந்த நூலை தான் நம்ம கவனிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இருந்தாலும் நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாப்ல. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வீட்டுல வாசல்லயே உட்காந்து காத்துக்கிட்டே இருப்பாப்ல. எப்ப அந்த பையன் வெளியே வருவான், அவன் அந்த விமானத்தை எடுத்துட்டு எப்ப விளையாடுறதுக்காக வருவான், நம்ம பார்க்கணும், அதை நூலை விட்டு மேலே ஏத்துறானா இல்ல எப்படி அது மேல ஏறிச்சு அந்தரத்துல எப்படி பறக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு இவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதனால காத்துட்டு இருப்பான். காத்துட்டு இருக்கிறதோட இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வெளியிலயும் வந்துருவான். வெளியில வந்ததோட பாப்பான், அந்த கரெக்டா விமானத்தை எடுத்துட்டு வந்திருப்பான். விமானத்தை வெளியே எடுத்துட்டு வந்துட்டு கையில ஏதோ வச்சு அப்பதான் கவனிப்பான். கையில ஏதோ வச்சிருப்பான், ஆனா அது நூல் இல்ல. அந்த நூலை புடிச்சு அவன் எதுவுமே செய்யல. கையில ஏதோ சின்னதா வச்சிருப்பான். அதாவது அந்த ரிமோட் கண்ட்ரோல தான் கையில வச்சிருப்பாப்ல. அது வந்து அந்த குட்டி பையனுக்கு தெரியாது. அதை வச்சு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும்னு சொல்லி இவன் சொல்ல சொல்ல அந்த விமானமும் அதே மாதிரி போகும்போது அதை பாக்குறதுக்கு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நூல்லாம் எதுவும் இல்ல, ராமு கூட நூல் விட்டுப்பான்னு சொன்னானே அதெல்லாம் எதுவுமே இல்ல, இந்த விமானம் அதுவாதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஆசை வந்துடும். உடனே பக்கத்துல போயிட்டு அந்த பையன் பக்கத்துல அந்த செவுத்து பக்கம் கொஞ்சம் மேல ஏறி அந்த பையன் கிட்ட கேட்பான், அண்ணே அந்த விமானத்தை கொஞ்சம் தரியா, நான் பாத்துட்டு தரேன், அது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் பாத்துட்டு தரேன், நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த கேட்டு வீட்டு பையன் வந்து திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே அண்ணே அண்ணே நீ கூப்பிடுவான். அவன் வந்து காதுல வாங்காத மாதிரியே அப்படியே போயிடுவான். அவனுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளை வந்து கேட்கறது கொஞ்சம் பெருமையா இருக்கும். அதனால அதை கண்டுக்காத மாதிரி அந்த பையன் போயிடுவான். இவனுக்கு இந்த மாதிரி விமானம் நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்பதான் அவங்க ஆயா வந்து வீட்டுக்குள்ள அந்த குடிசை வீட்டுல இருந்து ஆயா கூப்பிடுவாங்க. டேய் வாடா, வந்து சாப்பிட வாடான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் வந்து போ ஆயா, நான் வரலன்னு சொல்லிட்டு இருப்பான். நீ எப்பயுமே அந்த பழைய சோறும் இட்லியும் தான் தந்துகிட்டே இருப்ப, எங்க அம்மா இருந்தா நல்ல சாப்பாடு செய்வாங்க, நீ செய்யற சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஆயாவை வந்து சொல்லிட்டு இருப்பான், சாப்பிட வரமாட்டேன்னு. அவங்க ஆயா வந்து அப்பதான் அவங்க ஆயா சொல்லுவாங்க, உங்க அம்மா இருந்தாதான் விதவிதமா செஞ்சு போடுவா, உங்க அம்மா தான் இல்ல, உங்க அப்பா வந்து இப்படி கீழே விழுந்துட்டாரு, உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்காக உங்க அம்மா போய் ஆஸ்பத்திரியில உட்காந்துக்கிறதா வேண்டியதா போயிடுச்சு,
நான் வந்து உன்னைய பாத்துக்க வேண்டியதா ஆகிருச்சு, அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி வாடா இருக்கிறத சாப்பிட்டுட்டு போ, என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு வச்சிருக்கேன், நீ வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாட்டி. உன்ன இருந்தாலும் அவன் வந்து உட்காருவான். ஆனாலும் அவனுக்கு அந்த இட்லி எல்லாம் சாப்பிட பிடிக்காது. அவங்க அம்மா வந்து எப்பயுமே கொஞ்சம், அதாவது சோறு சாப்பாடு தான் செஞ்சு தருவாங்க. சோறு சாப்பாடு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அவனுக்கு அந்த அம்மாவுடைய டேஸ்ட் பிடிக்கும். ஆனா அந்த பாட்டி வந்து எப்பயுமே இட்லியை கூட கல்லு மாதிரி சுட்டு வைப்பாங்க. இட்லி இப்படி இருக்கும், கல்லு மாதிரியா வச்சு வைக்கிறாங்க. தோசையை வந்து கருக்கி தான் வைப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. அதனால சும்மா அந்த இட்லியை 2 இட்லியை எடுத்து அந்த தட்டுல வச்சு அப்படியே பிசைஞ்சு போட்டுட்டு சாப்பிடாம அவங்க ஆயா எப்ப அங்கிட்ட அசைவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆயா வந்து பக்கத்துலயே உட்காந்து அவனையே பாத்துட்டு இருப்பாங்க. அடுத்த இட்லி வைக்கவா அப்படின்னு கேட்பாங்க. இரு ஆயா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசைஞ்சுட்டே இருப்பான். அந்த ஆயா அங்கிட்டு திரும்பினோடனே தட்டை அப்படியே போட்டு கையை கூட கழுவாம எந்திரிச்சு ஓடி போயிடுவான். ஓ ஆயா உன் இட்லியை யாரு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுவான். அப்புறம் வீதியில வந்து அன்னைக்கு தேர் ஊர்வலம் நடக்கும். முதல் நாள் வந்து அம்மனுடைய தேர், அந்த அன்னத்தன்னைக்கு வந்து அம்மனுடைய தேர் வரும். அவன் போய் பசங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த தேர் பாக்குறதுக்காக வீதியில போய் பார்ப்பான். அங்க நின்றுட்டு இருப்பான். தூரமா தேர் வரும். எல்லா பசங்களும் இவன் கூட வந்து பக்கத்துல நின்றுப்பாங்க. அப்ப மறுபடியும் சொல்லுவான், டேய் நான் மறுபடியும் பார்த்தேன்டா, அந்த கேட்டு வீட்டு பையன் வந்து வச்சிருக்க விமானம்ல நூலெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அதுக்கு பதிலா கையில என்னமோ வச்சிருக்கான்டா, அதை வந்து எந்த பக்கம் திருப்புறானோ அந்த பக்கம் தான் அந்த விமானம் வந்து திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொல்லுவான். அந்த பசங்க வந்து சரி விடுதா, இந்த மாதிரி பொம்மையில நம்ம பார்க்காததா, அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு வரும், நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவனுக்கு வந்து அந்த ஆர்வம் வந்து தாங்கவே தாங்காது. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த தேர் வந்து இவங்க பக்கத்துல வந்துரும். உடனே அந்த வடத்தை வந்து இந்த பசங்க எல்லாருமே அந்த தேரோட வடத்தை பிடிச்சு அவங்களுமே வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த அம்மனை பார்த்து இந்த பையன் முரளி, இந்த குட்டி பையன் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த விமானம் வந்து எப்படியாச்சும் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனை பார்த்து வேண்டிக்குவான். அப்புறம் வந்து ஒருவேளை சாமி வந்து மெதுவா கொடுக்கணும்னு நினைச்சுக்கிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வடத்தை விட்டுட்டு மறுபடியும் எனக்கு இன்னைக்குள்ள வந்து அந்த விமானம் எப்படியாவது கிடைச்சிடணும், அதுக்கு நீதான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேண்டிக்குவான். எங்க அம்மா வந்து உங்ககிட்ட வேண்டுனா எதா இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால இன்னைக்குள்ள எனக்கு அந்த விமானத்தை எப்படியாவது கிடைக்கிற மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேடிட்டு அந்த வடத்தை பிடிச்சி அந்த தெரு, அவங்க இருக்கிற தெரு முடிகிற வரைக்கும் அந்த வடத்தை பிடிச்சு தேரை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க தெரு திரும்பின உடனே தேரை விட்டுட்டு அவங்க நின்று மறுபடியும் சாமியை பார்த்து நான் வேண்டுனதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாப்ல. எல்லா பசங்களுமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இவன் வீட்டுக்கு வந்துருவான். மறுபடியும் அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெளியே நின்று அந்த பையன், கேட்டு வீட்டு பையன் வந்து வெளியே நின்று விளையாண்டிட்டு இருப்பான். இவனுக்கு அந்த விமானத்தை பார்க்க பார்க்க ரொம்ப ஆர்வலா இருக்கும். அதே நேரத்துல அவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துடும். நம்ம அப்பா இருந்தா நம்மளுக்கு எதை கேட்டாலும் வாங்கி தருவாரு. அப்பா வந்து சம்பளம் கம்மியா வாங்கினாலும் நம்மளுக்காக எதா இருந்தாலும் கேட்ட உடனே வாங்கி தர ஆளுதான் நம்ம அப்பா. அவரு மட்டும் வந்து மரத்துல குடிச்சிட்டு மரத்துல ஏறி இப்படி கீழே விழுந்து இடுப்பை ஒடிச்சுக்கிறாம இருந்திருந்தா இந்நேரம் நம்மளுக்கும் திருவிழா காசு தந்திருப்பாரு, நம்மளுக்கும் ஏரோப்ளேன் எல்லாம் வாங்கி தந்திருப்பாரு, இந்த பையன் வச்சிருக்க மாதிரியே விமானம் நம்மளுக்கும் வாங்கி தந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா என்னன்னா அந்த மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது வந்து அவனுக்கு அதை வந்து இந்த பையன் யோசிச்சு பாக்குற மாதிரியே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா மரத்துல ஏறி, அதாவது மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிற வேலை, ஆனா சாயந்தரம் ஆனா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படியே குடிச்சிட்டு வந்தாலுமே இவனுக்கு எதுவுமே ஒரு நாள் கூட இவனுக்கு எதுவுமே வாங்காம வந்ததில்லை. இவன் மேல பாசமா எதா இருந்தாலும் வாங்கிட்டு, இவன் ஏதாவது கேட்டா கூட, ஆசையை கேட்டா கூட அதை வாங்கிட்டு தான் கண்டிப்பா வருவாரு. அப்படி ஒரு பாசமான அப்பாவா இருந்திருப்பாரு அவனுக்கு. அதனால அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை அப்பா இருந்திருந்தா நேரம் நம்ம கேட்டோடனே வாங்கி தந்திருப்பாரு அப்படின்னா அப்பதான் அவனுக்கு அப்பா ஞாபகம் வரும். அதை நினைச்சுட்டே வந்து அன்னைக்கு தூங்கிடுவான். அடுத்த நாள் வந்து சுவாமியோடைய தேர் வலம் வர வேண்டியதா இருக்கும். அப்ப அவனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு எப்படியாச்சும் வந்து நம்ம அந்த விமானத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கதையை படிக்கும் போது அந்த பையன் சாமி கிட்ட வந்து எனக்கு இன்னைக்குள்ள அந்த தேர் வேணும், இன்னைக்குள்ள அந்த விமானம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தேரை பார்த்து வேண்டும் போது அதை படிக்கும் போது எனக்கே தோணுச்சு, ஒருவேளை இந்த பையனுக்கு இந்த கடைசியில வந்து இந்த தேர் கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவரை எழுதினவர் வந்து அவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா எழுதியிருந்தார் அந்த கதையை. அடுத்த நாள் வந்து இந்த பையன் என்ன பண்ணுவான்னா அவனோட டவுசர்ல கையை விட்டு, அந்த டவுசர் பாக்கெட்ல கையை விட்டு பார்ப்பான். அதுக்குள்ள கொஞ்சம் சில்லறை எல்லாம் இருக்கும். அப்ப அந்த அவங்க அப்பா கடைசியா அவனுக்கு கொடுத்த அந்த காசை சேர்த்து வச்சிருப்பா இல்லையா, அந்த சில்லறை எல்லாம் எடுத்து எண்ணி பார்த்தானா அதுல வந்து ஒரு 15 ரூபாய் சில்லறை தேருனா அதுக்கப்புறம் அவன் வேகமா அவங்க ஆயாட்ட போய், ஆயா இங்க நீ வந்து இன்னும் எனக்கு திருவிழா காசு கொடுக்கல, நீ எப்ப எனக்கு திருவிழா காசு கொடுக்க போற, எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்.
உடனே அவங்க ஆயா வந்து, அப்பனுக்கு உடம்பு சரியில்லாம விழுந்து கிடக்கானேன்னு உனக்கு கவலையே இல்ல, திருவிழா காசு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. உடனே நீ திருவிழா காசு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவான். சரி நான் அந்த ஆயா வந்து, நீ சாப்பிடாட்டினா போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டுல மட்டும் இட்லி எடுத்து வச்சுட்டு வெளியே போய் உட்காந்துருவாங்க. இவனும் அந்த ஆயா பக்கத்துல ஒரு திண்ணை இருக்குல்ல, அந்த திண்ணையுடைய ஒரு கைப்பிடியில அவங்க ஆயா போய் உட்காந்துருப்பாங்க, இன்னொரு கைப்பிடியில இவரு போய் இந்த பையன் குட்டி பையனும் போய் உட்காந்துப்பான். அவங்க ஆயாவை பார்த்துட்டு திரும்பிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆயா போய் சாப்பிடுறியா என்னடா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இவன் வந்து எனக்கு காசு தந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு அவங்க ஆயா வந்து ஒரு 20 ரூபாய் சில்லறையா எடுத்து அவங்களுடைய பையில இருந்து சுருக்கு பையில இருந்து எடுத்து அந்த படிக்கட்டுல வைப்பாங்க. வச்ச உடனே வச்சுட்டு அவங்க ஆயா அந்த பக்கமா திரும்பிப்பாங்க. இந்த பையன் வந்து வேகமா அவங்க எப்ப திரும்புறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அவங்க திரும்பினோடனே வேகமா அந்த சில்லறை காசை எடுத்துக்கிட்டு மறுபடியும் டவுசர் பாக்கெட்ல போட்டு திருத்துட்டு ஓடி போயிடுவான். டேய் சாப்பிட்டு போடா, சாப்பிட்றேன்னு சொன்னேன் இல்லடா காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓ ஐயா நான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிக்காம வேகமா அந்த காசை எடுத்து ஓடி போயிடுவான். போயிட்டு ஒரு மரத்தடியில நின்று மறுபடியும் எல்லா காசையும் எண்ணுவான். அவன்கிட்ட இப்ப 35 ரூபாய் இருக்கும். உடனே டக்குன்னு அவனுக்கு வந்து அவங்க மாமா ஞாபகம் வரும். அப்ப அவங்க மாமா வீட்டுக்கு வேகமா ஓடி போவான். மாமா வீட்டுல போய் கேட்டா, மாமா இப்பதான்டா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு, ஊருக்கு போறாரு அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ மாமா ஊருக்கு போயிருவாருன்னு வேகமா ஓடி போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பான். பார்த்தா அவங்க மாமா அங்க இருப்பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவங்க மாமா பார்த்தோன்னே, மாமா மாமான்னு சொல்லி மூச்சு இறைக்கும் அவனுக்கு. எதுக்குடா இப்படி வர, வா உங்க அப்பாவை பார்க்கணும்னு தான் வந்தியா? நானும் உங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். வா நீயும் வா, அப்பாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கூப்பிடுவாரு. உடனே அவன் வந்து, இல்ல இல்ல எனக்கு வந்து நீ திருவிழா காசு கொடுக்கல, அதை கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் மாமாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். ஏன்டா அப்பாவுக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போறேன், வாடான்னு கூப்பிடுறேன், கொஞ்சம் கூட உங்க அப்பாவை நீ நினைச்சே பார்க்க மாட்டியா? திருவிழா காசுன்னு கேட்கிற, என்ன நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிடுவாரு. அந்த பையனுக்கு ரொம்ப சோகமாயிடும். ரொம்ப அமைதியா இருந்துட்டு இப்படியே நின்றுப்பான். அவனை பார்த்தோடனே அவன் மாமாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். ஐயோ சின்ன பையனை இப்படி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவன் மாமா ஒரு 20 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. 20 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு, இந்த திருவிழா காசை வச்சுக்கோ, இன்னைக்கு போய் தேர்ப்பாரு, ஆனா நாளைக்கு நான் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது நீங்க கூட கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது நாளைக்கு பாப்போம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் வேகமா வாங்கிட்டு குடுக்குன்னு ஓடி வந்துருவான். அப்புறம் திரும்படியும் போய் மரத்தடியில நின்று எண்ணி பார்ப்பான். மொத்தம் வந்து 65 ரூபாய் இருக்கும் அவன்கிட்ட. அவங்க ஊர்ல ஒரு இருக்கிறதுலே பெரிய ஒரு பொம்மை கடை இருக்கும். அங்க போய் இந்த பொம்மை இருக்கான்னு கேட்போம், எவ்வளவுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு அந்த அந்த கடைக்கு போவாப்ல. போற வழியில வந்து அவங்க சித்தப்பா வந்து ஒரு பொம்மை கடை வச்சிருப்பாரு. அந்த பொம்மை கடை வந்து இந்த ரோட்ல போட்டிருக்க பொம்மை கடை தான். அங்க ரோட்ல சும்மா உட்காந்து சாக்கு பைய விரிச்சு அவங்க சித்தப்பா அதுல சின்ன 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 பொம்மை எல்லாம் வச்சிருப்பாரு. அதை கடந்துதான் போவான். அந்த இடத்துல நின்று ஒரு பார்வை அவங்க சித்தப்பாவையும் அந்த பொம்மையும் பார்ப்பான். உடனே அவங்க சித்தப்பா கேட்பாரு, என்னடா உனக்கு பொம்மை வேணுமா, எந்த பொம்மை வேணும், ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. ஓ சித்தப்பா நீ வச்சிருக்கிறதுலாம் பழைய பொம்மை, இந்த கிளி பொம்மையும் இந்த விசிலையும் யாரு வாங்குவா, இதெல்லாம் நான் வச்சு விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரிய கடைக்கு போறேன் பொம்மை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். பெரிய கடையில வாங்குற அளவுக்கு உன்ட காசு வந்துருச்சாடா, போ போ, அங்கெல்லாம் என் அளவுக்கு பொம்மை எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்லுவாரு. இவனும் காதுல வாங்காம அந்த பெரிய கடைக்கு போவான். ஊர்லயே அது கொஞ்சம் பெரிய கடையா இருக்கும், ஆனா கிராமம் தானே, அதனால அந்த கடையில போய் எனக்கு வந்து பறக்கிற விமானம் வேணும், நான் பிடிக்காமே அது பறக்கணும், அந்த இடத்துல பறக்கணும், அந்த மாதிரி விமானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த பையன். அதுக்கு அவர் வந்து இருக்கு, இந்த இருக்கு பாரு, இந்த சிவப்பு கலர் விமானம் இதுதான் அது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவாரு. வாங்கி பார்த்தோன்னே, நிஜமாவா இது வந்து அந்த இடத்துல பறக்குமா, யாருமே பிடிக்காம பறக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாப்புல. எல்லாமே கேட்டு ஆமா இதெல்லாம் நல்லா பறக்கும்னு சொன்னோடனே அதோட விலைய சொல்லுவாரு. இது எவ்வளவுன்னு கேட்பான். அவர் வந்து ஒரு விலைய சொல்லுவாரு. உடனே இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். யோசிச்சுட்டு மறுபடியும் என்கிட்ட 65 ரூபாய் இருக்கு, நீங்க சொன்ன விலைக்கு நான் இன்னும் எவ்வளவு காசு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவரு போடா போய் வேற வேலை இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்லி மண்டையில தட்டி வெளியில போடா அப்படின்னு சொல்லி வெளியில கொண்டு வந்து விட்டுருவாரு. உடனே இருங்க இருங்க, நீங்க சொல்ற காசை நான் எப்படியாச்சும் கொண்டு வந்துருவேன், நீங்க அந்த சிவப்பு கலர் விமானத்தை மட்டும் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, நான் கண்டிப்பா எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன், எங்க மாமா நாளைக்கு வருவாரு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன், யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க அப்படின்னு. உடனே அந்த கடைக்காரர் அவனை பார்த்தோன்னே பாவப்பட்டு, சரி சரி யாரும் வாங்காம இருந்திருந்தா கண்டிப்பா உனக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லுவாரு. இவனும் அந்த சிவப்பு கலர் பொம்மையை பார்த்துக்கிட்டே வந்து போயிடுவான். வெளியில போயிட்டு மறுபடியும் யோசிப்பான், அவ்வளவு காசா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு மறுபடியும் அவங்க சித்தப்பா கடைக்கு போவான். அவன் சித்தப்பா கடையில போயிட்டு, என்னடா பொம்மை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு.
கேட்ட உடனே என்கிட்ட 65 ரூபாய் இருக்கு, அந்த 65 ரூபாய்க்கு உங்ககிட்ட ஏதாவது பொம்மை இருக்கா அப்படின்னு கேட்பான். கேட்டுட்டு 65 ரூபாய்க்கா, இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, சரி இரு நான் வந்து அந்த விமானத்தை எப்படியாச்சும் வாங்கிருவேன், அதுக்கப்புறம் உன் பொம்மையெல்லாம் அது எனக்கு சின்ன பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவையும் கிண்டல் பண்ணிட்டே வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை மறுபடியும் பார்ப்பான். அந்த விமானம் வந்து வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, இங்க ஓட்டு அங்க ஓட்டு அப்படின்னு. அவங்க அப்பாவும் அவனும் விளையாடுறத பாக்குறதுக்கு இவனுக்கு மறுபடியும் அவங்க அப்பா ஞாபகம் வரும். மறுபடியும் காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு அதுல வெறும் 65 ரூபாய் தான் இருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போய் காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவான். டேய் உங்களுக்கு எல்லாம் திருவிழா காசு கொடுத்தாங்களாடா அப்படின்னு. ஆமா என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்பான். நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்லுவான். இன்னொரு பையன் வந்து நான் பலூன் வாங்குவேன்டா அப்படின்னு சொல்லுவான். டேய் இதெல்லாம் விட அந்த விமானம் தான்டா பெரிய விஷயம், அதை போய் வாங்காம இதெல்லாம் வாங்கிருக்கீங்கடா அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிச்சிருந்துச்சு, அதுவும் சேமியா ஐஸ் நானே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். உடனே இவங்களுக்கு எல்லாம் விமானத்தோட அருமையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து மறுபடியும் காசு எண்ணுவான். சரி இவனுக்கு எப்படியாச்சும் அந்த விமானத்தை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஆனாலும் அவர் சொன்ன காசுக்கும் இவன் கிட்ட இருக்கிற காசுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு இவனுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணானா மறுபடியும் அவங்க சித்தப்பா கடைக்கே போயிட்டு எனக்கு இந்த 65 ரூபாய்க்கு ஏதாவது பொம்மை கொடு அப்படின்னு சொன்னோடனே, என்கிட்ட 65 ரூபாய்க்கு எல்லாம் பொம்மை இல்லடா அப்படின்னு சொல்லிடுவாரு. நான் ஒரு ஜேசிபிய பார்த்து இந்த ஜேசிபி எவ்வளோ அப்படின்னு கேட்பான். இந்த ஜேசிபி 100 ரூபாய் வருமேடா, நீ 65 ரூபாய் தானடா வச்சிருக்க அப்படின்னு. 65 ரூபாய்க்கு ஏதாவது ஜேசிபி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பான். உடனே அவங்க சித்தப்பா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு பை வச்சிருப்பாரு. அந்த பையில இருந்து ஒரு கவருக்குள்ள இருந்து ஒரு ஜேசிபி எடுப்பாரு. இந்த ஜேசிபி சரக்கு வாங்கும் போது எப்படியோ தவறி வந்துருச்சு, இதுல ஒரு சக்கரம் மட்டும் உடைஞ்சு போயிருச்சு, இதை வேணா நீ 65 ரூபாய்க்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வாங்கி பார்ப்பான். 2 பக்கமும் இப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு வேகமா டவுசர் பாக்கெட்ல கையை விட்டு எல்லா காசையும் அள்ளி அவங்க சித்தப்பாட்டு சில்லறையெல்லாம் கொடுத்துட்டு இதுல 65 ரூபாய் இருக்கு, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிவப்பு கலர் ஜேசிபி தான் அது, அதை எடுத்துட்டு அவனுக்கு பிடிச்ச கலரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவான். வேகமா போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவான்னா அவனோட வாட்டர் பாட்டிலோட அந்த மூடியை எடுத்து அதை வந்து சக்கரமா மாத்தி அதை வந்து தீயில சுட்டு அதை வந்து என்னென்னமோ செய்வான். வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை ஒரு சக்கரமா மாத்தி அந்த ஜேசிபிக்கு மாட்டி விடுவான். அந்த ஜேசிபி பார்த்தா இப்ப நல்லா நேரம் நிக்கும், நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். அதை ஓட்டிட்டு நல்லா இருக்கும். வாசல்ல போய் மண்ணல்லுவான். அந்த ஜேசிபி வச்சு மண்ணள்ளி இங்கிட்டு கொட்டுவான் அங்கிட்டு கொட்டுவான் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். செஞ்சு விளையாண்டுகிட்டு இருப்பான். பார்த்தா திடீர்னு பக்கத்துல யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்ப எட்டி பார்த்தா அந்த கேட்டு வீட்டுல இருக்கிற பையன் வந்து அழுதுட்டு இருப்பான். பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து அவனை சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. உன்னையதான் நான் வீட்டுக்குள்ள வச்சு விளையாடுன்னு சொன்னேன்ல, அந்த விமானத்தை இப்படி கண்ட இடத்துலயே விட்டு தோட்டத்துல போய் உன்னை யார் விளையாட சொன்னா, விமானம் பாரு மரத்துல சிக்கிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த மரத்துல இருந்து அந்த விமானத்தை எடுத்து பாப்பாரு. அந்த விமானத்தோட ரெக்கை வந்து உடைஞ்சிருக்கும். அதனால அது திரும்ப பறக்காம இருக்கும். அவங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டே அதை பறக்க வைக்கிறதுக்காக பாப்பாரு. ஆனா பறக்காது. அதோட இவனுக்கு அழுகையா வந்துடும். இந்த இது இனிமே பறக்காது, இனிமே என்ன பண்ணுவியோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டு அவன் கையில அந்த விமானத்தை கொடுத்துட்டு போயிருவாரு அவங்க அப்பா. உடனே இந்த பையன் அதை பார்த்துட்டு இருப்பான். அவனோட விமானம் உடைஞ்சிருச்சு அப்படின்றத பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இவன் வந்து மறுபடியும் ஜேசிபி விளையாட ஆரம்பிச்சிருவான். ஆனா அந்த கேட்டு பையன் வந்து செவுத்து மேல ஏறி இவன் விளையாண்டுகிட்டு இருக்க ஜேசிபிய வந்து பார்த்துட்டு, நீ வச்சிருக்க ஜேசிபி நல்லா இருக்கு, ஒரு நிமிஷம் குடுக்குறியா, நான் பாத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டு வீட்டு பையன் இவன்கிட்ட கேட்பான். உடனே இவனும் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு, எனக்கும் அந்த விமானத்தை தரியா, நான் பாத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் அந்த பையன் அந்த உடைஞ்ச விமானத்தை தான் அப்பதான் அந்த பையன் வந்து கொடுப்பான். இவன் வாங்கி கொஞ்ச நேரம் அதை விளையாடுவான். அவனும் வாங்கி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு முரளி வந்து விமானத்தை திரும்ப கொடுக்க போவான். கொடுக்க போகும்போது அந்த கேட்டு வீட்டு பையன் வந்து, நீ வேணா இந்த விமானத்தை வச்சுக்கிறியா, உனக்குதான் இது பிடிச்சிருந்துச்சுல, நான் இந்த ஜேசிபியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல இது நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கினது, உனக்குதான் உங்க அப்பா எதுனாலும் வாங்கி தருவார்ல, நீ உங்க அப்பாட்ட கேட்டு புதுசு வாங்கிக்கோ, எனக்கு ஜேசிபியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனோட விமானத்தை அவன்கிட்டயே கொடுத்துட்டு அந்த ஜேசிபியை வாங்கிட்டு வந்து அதை கட்டி பிடிச்சிட்டே நைட்டு படுத்து அப்படியே தூங்கிடுவாப்ல. அதோட அந்த கதை வந்து முடிஞ்சிடும். அதாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கிடைக்காட்டினாலும் கிடைச்சதை வந்து அவங்க வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி ஆயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. நான் கூட அந்த கோயில் சாமி கிட்ட வேண்டும் போது அந்த பையனுக்கு வந்து எப்படியாச்சும் அந்த விமானம் கிடைச்சிடணும் அப்படின்னு நான் கூட நினைச்சு பார்த்தேன்.
ஆனா கடைசியில அவனுக்கு கிடைக்காட்டினால அதை வந்து ஏத்துக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு பக்குவம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி அந்த கேட்டு வீட்டு பசங்க வந்து இந்த மாதிரிதான் அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்குன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது அவங்க உடஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அவர்கிட்ட அந்த பக்கத்து வீட்டு பையன் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் வந்து அவரு கேட்டு கேட்டு பார்ப்பான், குடு நான் பாத்துட்டு தரேன், அப்பெல்லாம் கொடுக்க மாட்டான். உடஞ்சதுக்கு அப்புறம் வேகமா வந்து கொடுத்துட்டு காட்டுவான். அந்த மாதிரி அழகா அதை வந்து குழந்தைகளை வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய கருத்துக்களே பின்னாடி இருக்கும். அதுக்கு பின்னாடி அதை அழகா சொல்லியிருப்பாரு. குழந்தை என்னுடைய பையனுக்கு சொல்றதுக்காக இந்த கதையை படிச்சேன். நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லா இருக்கு.